ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கூட விசேஷமாக உலகத்துல தினந்தோறும் நடக்கிற சம்பவங்களில ஒரு சம்பவத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்கூட விசேஷமாக செய்தியின் தலைப்பு கல்லடியா கண்ணடியா, கல்லு அடியா கண்ணு அடியா. ஆகையினாலதான் கண்ணடியா கல்லடியா. பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாது என்று. ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னா, அந்த தலைப்பினுடைய வார்த்தை சிலருக்கு என்னுடைய லாங்குவேஜ் சிலருக்கு புரியாது. சில நேரங்களில் புரியும். ஆனால் சில நேரங்களில் இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது தான் மற்றவங்களுக்கு அதை விளங்கிக் கொள்வதற்கு அது லகுவாக இருக்கும் என்பது குறித்து அந்த பழமொழியை முன்னதாகவே சொல்லிவிட்டேன். கல்லடியா கண்ணடியா என்றதான தலைப்பில் நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக கற்களை குறித்து பார்க்கிறோம். கற்கள், அதாவது கல். இந்த கற்களை குறித்து, அதான் கல்லடியா என்று சொன்ன இல்லையா, கற்கள். அப்போ இந்த கல் வேலை செய்கிறவர்கள் தினந்தோறும் இந்த கற்களை பயன்படுத்துவர்கள் உண்டு. வேலை செய்கிறவர்கள், சுத்தம் செய்கிறவர்கள் கற்களெல்லாம் ஒரு இடமாக குவித்து அதை சுத்தமாக அவர்கள் ஒருவேளை வீட்டாண்ட இருக்கலாம், வயல்வெளியில் இருக்கலாம், அல்லது பாதுகாப்பான இடத்துல இருக்கலாம், அவங்க வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம். இப்படி சுத்தம் செய்கிறவர்கள் உண்டு. அதே வண்ணமாக இந்த சில நேரங்களில் கல்லை பயன்படுத்துவார்கள். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணுன்னு சொல்ற மாதிரிய சில நேரங்களில் நாயை பார்த்தா கல்லை எடுத்துக்கொள்வாங்க அடிப்பதற்கு, தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக. சில நேரங்களில் சிறு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த உதவி கையேந்தி அல்லது பிச்சைக்காரர்கள் உதவி ஏந்தி கொள்ளுகிறவர்களை பார்த்து கல் எறிவார்கள். சில நேரங்களில் சண்டை போடும் பொழுது கல்லை எடுத்து அடித்து கொள்வார்கள். கல் எடுத்து அடிப்பாங்க சண்டை போடும் பொழுது. அது நல்லா மலைக்காடு ஊராக இருக்குமானால், கற்கள் நிறைந்த ஊராக இருக்குமானால் எல்லாருக்கும் இரத்த காயம்தான். ஸ்ட்ரைக் பண்ணும் பொழுது, எப்படியாக வன்முறைகள் வரும் பொழுது கற்களை எடுத்துக்கொண்டு வீசிக்கொள்வார்கள், அடித்துக் கொள்வார்கள். எப்படியாகிலும் அவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று தானே நோக்கத்தில் அந்த காரியத்தை செய்வார்கள். அதே வண்ணமாக சில நேரங்களில் கெட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது கல்லடி, ஒரு நேரம் நல்ல மனிதனை பார்க்கும்போதும் கல்லடி. இப்படி கற்களை வீசுகிற ஆட்களை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் சிறு பிள்ளைங்க பாருங்க, கல் எடுத்து நாய் அடிப்பான், ஆட்கள் அடிப்பான், இல்லை கேலி பண்ணுவான். சிறு பிள்ளைங்களை கல் எடுத்து அடித்து கொண்டு தங்கள் விளையாடி கொண்டு இருப்பார்கள். சில நேரத்தில் விளையாட்டு வினையாக மாறி பெரிய பிரச்சனையாக மாறி அது ஊரு சண்டையே மாறிவிடும். அந்த அளவில் பிள்ளைகளுடைய சண்டைகள் நடக்கும். சிறு சிறு கற்களை தான். சில நேரங்களில் அந்த காயாட்டம் ஆடுவாங்க, அந்த கற்கள், அந்த ஜல்லி கற்களை கொண்டாந்து வைத்து சில நேரங்களில் பிரச்சனையாக அந்த கல்லில் அடிச்சுப்பாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரிய சூழ்நிலைகள் நமக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் ரோட்டில் கல் அடி உயும். எல்லா மரங்களுக்கும் இப்பொழுது மாங்காய் சீசன். அந்த ரோட்டில் இருக்கிற மாங்காய் சீசன் நேரத்திலலாம் அந்த ஃபாரஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய மாங்காய் செடி ஆனாலும் அந்த புளியாங்காய் மரமானாலும் இந்த கல் எடுத்து அடிப்பார்கள். இதெல்லாம் நம்மலாம் சாப்பிட்டு தான், நம்மலாம் செஞ்சது தான். அதெல்லாம் நமக்கு நல்ல பழக்கம். அதனால் நீங்களும் சிரிப்பீங்க இப்போ. ஆகவே அப்போ அந்த கல் எடுத்து அடிப்பாங்க. சும்மா இருக்கிற மரத்தை மேலே அடிக்க மாட்டாங்க. அந்த கல்லால் அடித்து அந்த ரோட்டில் இருக்கிற அந்த மாம்பழத்தை சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க. அதோடு கூட அந்த புளியா மரத்தை கூட அடித்து சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் நெல்லிக்காய் மரம், என்னென்ன மரம் பழங்கள் அந்த ஃபாரஸ்ட் அல்லது கவர்மெண்ட் இடத்துல இருக்கிறதோ, அதாவது சில நேரங்களில் சொந்தக்காரர் தோட்டத்தில் கூட நுழைந்து அப்படி செய்கிறோம். சில வீட்டாண்ட கூட செஞ்சு மாட்டிக்கொள்ளுவோம், அடிப்பாங்க நம்மளை. மறுபடியும் அதே கல்லால் மறுபடியும் அடிப்பாங்க நம்மளை. அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சில நேரங்களில் ஏரிகளில் கல் எறிவாங்க, குளங்களில் கல் எறிவாங்க. அப்படி சிறுவர்கள் விளையாடி கொள்வதும் உண்டு. இந்த கல் எறிந்து சில காரியங்களை சாதிக்கிறது உண்டு.
குருவிக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, நரிக்குறவர்கள். அவர்கள் அந்த உண்டியல் வைத்து கல் எறிந்து அந்த காக்காய, குருவிகளை, அந்த சில பறவைகளை, மிருகங்களையும் அவர்கள் அடித்து புசிப்பதற்காக செயல்படுவார்கள் வேட்டைக்காரர்கள் சில பேர். ஆகவே சில நேரங்களில் ரோடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் கூட அந்த கல்லை எறிந்து நாம் என்ன செய்றோம்? சில நேரங்களில் கனிகளை புசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நிலத்துல இருக்கிற விவசாயி கூட தோட்டத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, விவசாயி கூட அந்த தோட்டத்துல கல் எறிவார்கள். ஏன் தோட்டத்துல கல் எறிறாங்க? அந்த பறவைகள், அணிலு, இந்த காக்கா, இந்த பச்சைக்கிளி இவைகள் எல்லாம் என்ன செய்யும்னா, அந்த தோட்டத்துல வந்து கம்பங்கதிரையும், அந்த சோளத்தையும், அந்த பழங்களையும், மாங்காய் பழம் அப்படி ஒவ்வொரு பழம் சீசன்களிலே அந்த நிலத்துல இருக்கிற விவசாயி வயல்வெளியிலே அந்த கல் எறிவார்கள். ஒரு சவுண்டு குடுப்பாங்க. அந்த உண்டிக்கோல் வைத்து அடிப்பாங்க. அந்த கவணல வைத்து அடிப்பாங்க. இதெல்லாம் தங்களுடைய பயிரை பாதுகாப்பதற்காக யாரும் சாப்பிடக்கூடாது என்றதான அவங்க தான் சாப்பிடணும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி விவசாயி செயல்படுகிற காரியத்தில் உண்டு. ரோட்ல இருக்கிற மரத்து மேல ஏன் கல் எறியறாங்க அப்படின்னு சொன்னா, அது பழம் இருக்கிறதுனால. வண்ணமாகவே அப்போ நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் கல் எறிவார்கள். கற்கள் பதிலாக சொற்கள் எறிவார்கள். கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவனமாக கற்களை விட சொற்கள் மிக முக்கியமானவைகள். ஆ ந அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. ஆ தீயால சுட்ட வடு உள்ளார ஆறும். ஆனா, நாவால சுட்ட வடு உள்ளார ஆறாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியா வரல அந்த வார்த்தை. ஆனால் கற்களை விட சொற்கள் மிக முக்கியமானவைகள். அந்த சொற்களாலே சிலர் அடிப்பார்கள் நம்மளை. சொற்களால் அடிப்பார்கள். அப்படி ஜாலியா பேசுவாங்க. யாரோ பேசுற வண்ணமாக நம்மள பேசுவாங்க. அந்த கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, ஒரு அளவுல காய்ந்துடும். அந்த சொற்கள், கற்களை விட சொற்கள் நம்மை உள்ள அப்படியே ஊடுருவி சொல்லும். அந்த சவரகன் கத்தியை விட அதிகமாக சாணமுள்ளதாய் நம்மை ஊடுருவ குத்த செய்யும். அப்படியே முன்னாடி இருந்து பின்னாடி பேசுவாங்க, பின்னாடி போனா முன்னாடி பேசுவாங்க. யாரங்க பேசுனேன்னு கேட்டா, உன்னையா பேசுன, வாய மூடிக்கின்னு போன்னு சொல்லுவாங்க. இப்படி கற்களை விட சொற்களால நாம் அடிக்கிற மக்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒண்ணு தெரிஞ்சுங்க, மரத்துல ஏன் கனி மரத்து மேல ஏன் கற்கள் எறிகிறாங்க என்றால், அந்த மரத்துக்குள்ள கனி இருக்கு. அந்த மரத்துக்குள்ள ஏதோ பலன் இருக்கு. அந்த மரத்து மூலமாக அவங்களுக்கு லாபம் இருக்கு. அது மூலமாக தான் அவர்கள் கற்களை எறிகிறார்கள் மரத்து மேல. நம்ம மேல ஏன் கற்களை விட சொற்களை எறிகிறார்கள் என்றால், நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, பரிசுத்த வாழ்க்கை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம். தேவ கிருபை இருக்குது. தேவ பிரசன்னம் இருக்குது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய பாதையே வேற. நம்முடைய பாதை ராஜ பாதை. என்னுடைய வழி தனி வழி என்று சொல்லுவாங்கல்ல. அவனமாக நம்முடைய வாழ்க்கையே மாற்றம். ஏமாற்றம் அல்ல, ஒரு மாற்றம், ஒரு மாதிரி. வித்தியாசமானவர்கள் நாம். ஆகதான் உலகம் நம்ம பார்க்கும் பொழுது கல் எறிந்தால் தெரிந்துவிடும் என்று அவர்கள் கற்களை விட சொற்களை எய்வார்கள் நம் மேல. அந்த சொற்கள் நம்ம ஈட்டிய போல குத்தும். அந்த சொற்கள் நம்மை அப்படியே காயப்படுத்தும். அந்த சொற்கள் நம்மை தூங்க விடாது. அந்த சொற்கள் நம்மை நிம்மதியா விடாது. அதிகமா சுகர், அதிகமா பிபி, அதிகமாக ரேஸ் அப்படியே அதிகமாயிடும். ஆனால் ஏன் என்றால், நம் மேல ஏன் கற்கள் எறியாமல் சொற்கள் எறிகிறார்கள் என்றால், நம்மிடத்தில் ஆண்டவருடைய கிருபை உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். God with us. God with you always. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல இருக்கிறதுனால, நம்மோடு கூட இருக்கிறதுனால, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார்ல ஆண்டவர். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குகிறவராய், உனக்கு உதவி செய்கிறவராய், உன்னை சகாயம் பண்ணுகிறவராய், உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறவராய். தேவன் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை நமக்கு அற்புதமாக ஆண்டவர் தந்தார். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகதான் வேதம் சொல்லுகிறது அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கற்கள் எரிந்தாலும் பரவாயில்ல, சொற்கள் எரிந்தாலும் பரவாயில்ல,
நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலதான் கற்களை சும்மா எய்கிறதுல ரோட்ல இருக்கிறவர்கள், ஏனென்றால் ஏதோ அந்த மரத்துல கனி இருக்கு. ஆகவே நாம் பொறுமையாக காத்திருக்க கர்த்தர் நமக்கு பொறுமை தரணும். ஆகையினால பக்தன் ஒன்று பாடினார், அவையை தாங்கிக் கொள்ள பொறுத்திட கிருபை தாரும், சகித்திட பலன் தாரும் என்று சொல்லி பாடியிருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை பக்தன் பாடியிருக்கிறார். எனக்கு அருமையானவில்லை, இந்த உலகம் வீணாக கற்களை எழியும், சொற்களை கூட எய்யும் நம் மேல. ஆனால் ஆண்டவராகி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரங்கள் எல்லாம் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அவைகள் மூலமாக ஒரு பாடுகள் மத்தியில, ஒரு வேதனைகள் மத்தியில மனிதர்கள் கற்களை விட சொற்கள் எய்கிற அந்த நேரங்களில் நமக்கு நல்ல ஒரு பாடம் காத்திருக்கிறது என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. வேதாகமத்திலிருந்து அருமையான ஒரு பகுதியை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவில் இந்த நாள் கூட விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்களை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம், John Gospel chapter 8 verse 1 to 12. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளிட்டு இருக்கிறாரே, நேர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, அவர் சோதிக்கும் பொருட்டு இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரியோ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். எனக்கு அருமையானவில்லை, இந்த நாளில் விசேஷமாக கல் எறிகிற கூட்டத்தை குறித்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அவர் சோதிக்கும் பொருட்டாக வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை கொண்டாந்து ஆண்டவராண்டு நிறுத்துகிறார்கள். ஒரு உபச்சாரத்துல கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இருக்கிறோம். இவளை மோசேக்கு நம்ம கட்டளிட்ட பிரகாரமாக இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு கிருபையும் சத்தியமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியமும். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரம் 17:18 வாசிக்கிறோம். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியம் உண்டாயிற்று. ஆகினால இந்த கிருபை நாட்களில் இவர் என்ன சொல்லுவார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேள்வி கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அருமையான குனிந்து எழுதினார், உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனாகிலும் இவள் மேல் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் கேட்ட உடனே பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரை ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒருவன் தவறு செய்தால் சமுதாயத்தில், மீடியாவில், தெருவில் தூற்றி திரிகிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மன்னித்தார். நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதில் மிகவும் அற்புதமான நம்முடைய ஆண்டவர். ஆகதான் உலகம் அவரை பின்பற்றுகிறது. இங்க கையும் மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு உபச்சாரி இந்த இடத்துல இருக்கிறாள். ஆனா உபச்சாரக்காரன் எங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறாங்க. விபச்சாரனும் எங்கே? அவனும் கையும் களவுமாக பிடிப்பட்டானே, அவனும் ஆக்கினிக்கு தப்பான, இருவரும் கொல்ல வேண்டும்.
ஆனால் ஒருவரை தப்பவிட்டு இன்னொருவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் மன்னிக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களில இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல ஒரு பெண்மணி ஆனவள் உபச்சாரம் செய்தால் அந்த பெண்மணியோடு கூட சேர்ந்து உபச்சாரம் செய்த இருவரையும் கொண்டு வந்து நடுவாக நிறுத்தி ஜனங்கள் மத்தியில அல்லது ஊருக்கு அப்பாரத்துல நிப்பாட்டி அவர்களை கல்லெறிந்தே கொல்ல வேண்டும். கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணோடு கூட உபச்சாரம் செய்தால், சயனித்தால், அல்லது ஒரு ஒரு மருமகளோடும் ஒரு மாமியாரோடும் ஒரு சகோதரியோடும் அல்லது திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோடு கூட ஒருவன் தவறாக சயனித்தால் மற்றொருவன் அவனையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆகவே ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கும் பொழுது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளில் ஒன்று ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆனவர் புதிய ஏற்பாட்டில் மலை பிரசங்கத்தில் அருமையா சொன்னார். மத்தேயு 5:28 ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு கூட உபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி, ஆகையினாலே இச்சையோடு பார்க்க கூடாது, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் கட்டளையை அற்புதமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்நிய தேவர்களை பின்பற்ற கூடாது, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது. உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். உங்களிலே உங்கள் சகோதரனாவது உங்கள் சகோதரியாவது உங்கள் நண்பனாவது நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க முடியா, பின்பற்ற முடியா, வணங்க முடியா, ஆராதிக்க முடியா உங்களை வழி நடத்தினால் அவனை பாளையத்துக்கு புறம்பு கொண்டு போய் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா, கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, சில பேர் கணவன் சபைக்கு போவார், மனைவி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. கணவன் ஒரு தெய்வம், மனைவி ஒரு தெய்வம், மாமியார் ஒரு தெய்வம், மருமகள் ஒரு தெய்வம். ஆகவே இந்த வசனம் சொல்லப்படுகிறது, அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் கொன்று போட வேண்டும். எப்படி என்றால் கல்லெறிந்தே கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கட்டளைங்க அது. எவ்வளவு அற்புதமாக அந்த வார்த்தை, அதை படிக்கும் பொழுது நமக்கு நடுநடுங்குகிறது. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். அவரே ஜீவனுள்ளவர், அவரே அதிசயமானவர், அவரே ஆச்சரியமானவர். அவரை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. என் மகிமையை வேறொருக்கு கொடேன், என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் அற்புதமா சொன்னார். கர்த்தரை தூசிக்க கூடாது, ராஜாவை தூசிக்க கூடாது, பெற்றோர்களையும் தூசிக்க கூடாது. அப்படி ராஜாவையும் கர்த்தரையும் பெற்றோர்களை தூசிக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக கட்டளை கொடுத்திருக்கிறார். என்றால் லேவியராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், லேவியராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையை வாசிக்கிற அற்புதமாக லேவியராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வாக்கியங்களை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. அப்பொழுது மோசே தான் ஊழியக்காரராகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தான் தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பர்களை அழைத்து, யாத்திராகமம் புஸ்தகத்தை படிக்கிறேன் நான். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம், தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் சில வாக்கியங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவார்கள். 16ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுயதேசியானாலும் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவன் கல்லெறி உண்டு கொல்ல கடவான் என்று ஆண்டவர் அற்புதமாக கட்டளையாக எழுதி வைத்தார். எனவே ராஜாவை தூசிக்க கூடாது, பெற்றோர்களை தூசிக்க கூடாது, கர்த்தரையும் தூசிக்க கூடாது. இப்படி தூசிக்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். பெற்றோர்களை தூசிப்பார்கள், நீயா தாய், நீயா தகப்பன், சாவுடா
அப்படின்லாம் சொல்லுகிற பெற்றோர்களை பிள்ளைகளை பார்க்கிறோம். நீ ஏன் என்ன பெத்த அப்படின்னு சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த இடத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை 8 முதல் 14 வரையில ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நாபோத், அந்த ஆகாப் ராஜா நாட்களில ஏசபேல் அவருடைய மனைவி இருவரும் நாட்களில அவர்கள் அரசாளுகிற நாட்களில அந்த ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனை பக்கத்துல கீரை தோட்டமாக இருந்த தங்களுடைய முற்பிதாக்களுடைய சொத்து ஆகிய இந்த நாபோத்தினுடைய சொத்து, அந்த தோட்டத்தை கேட்கிறார் ஆகாப் ராஜா. நான் தரமாட்டேன், என் முற்பிதாக்களுடைய சொத்து என்று நாபோத்து சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு விசனம் வந்தது. இப்போ படுத்து கொண்டார். தன்னுடைய மனைவி கேட்ட உடனே, ஏன் இன்றைக்கு வருத்தமா இருக்கிறீங்க? இல்ல நாபோத்தே, நான் அந்த கீரை தோட்டத்தை கேட்டு அவன் கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக வேற தோட்டத்தை உனக்கு ராசியா நான் தரேன்னு சொன்னேன். அவன் கேட்கவில்லை. ஆகினாலே எனக்கு வருத்தம் ஆயிற்று. அப்படியா, ஏந்தா எழுந்து நீ புசி, உனக்கு அந்த தோட்டம் கிடைக்கும் என்று சொல்லி ஏசபேல் ராஜாவனுடைய கையெழுத்திட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த நாபோத்தை நடுவாக நிறுத்துங்கள், தேசத்துல ஊர்ல நடுவாக நிறுத்துங்கள், மக்கள் மத்தியில 2 பேலியாளு மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்லுங்கள், ராஜாவை தூசித்தான், தேவனையும் தூசித்தான், இந்த நாபோத்தை கொன்று போட வேண்டும், கல்லெறிந்து என்று அந்த இடத்துல கல்லெறிந்து கொல்லப்படுகிற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களுக்கு கூட எத்தனையோ பேர் சொத்துக்காக கொலை பண்ணுகிறான், சொத்துக்காக அப்பாவை கொலை பண்ணுகிறான், சொத்துக்காக கணவனை கொலை பண்ணுகிறார்கள், சொத்துக்காக மனைவியை கொலை பண்ணுகிறார்கள், சொத்துக்காக பிள்ளைகளை கொலை பண்ணுகிறார்கள், சொத்துக்காக மற்றவர்களை கொலை பண்ணுகிறார்கள், சொத்துக்காக. ஆனா அவர்களே கொன்று விடுகிறார்கள். இந்த சொத்து மேல அவர்களை வைத்துக்கொண்டு சுகமா இருக்க முடியுமா? ஏன்னா 10,000 வருஷம் கோடி வருஷம் உயிரோடு இருந்து வருவாங்களா? இல்லையே, அவங்களும் ஒரு நாள் சாவாங்க இல்லையா? ஆகையினால புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றாத, யாரும் கொலை செய்யாத, யாரு இடத்துல அபகரிக்காத, வீட்டையோ நிலத்தையோ பணத்தையோ பொருட்களையோ அபகரிக்காத, திருடாத, இருக்கிறத வைத்து சந்தோஷமா வாழு, கஷ்டப்படு, வேலை செய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாபோத்தை கொன்றுவிட்டு ஆகாப் ராஜா அந்த நிலத்தை அபகரித்துக் கொள்கிறது பார்க்க, கல்லெறிந்து உண்டு. அதே வண்ணமாக பாவம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது அவர்களிலே சிலர் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை, தேவன் சொன்ன கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு யோசுவா கூட கதறி அழுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சத்துருவுக்கு முன்னதாக அவர்கள் ஒடுங்கி போகிற நேரத்தில், ஆனா அப்பொழுது அந்த இடத்துல ஆகான் தென்னப்படுகிறான். ஆகான் என்ன செஞ்சான் என்றால், எருசலேமினுடைய அந்த சால்வையும் நெகை நெட்டையும் பொருட்களையும் பொண்ணு வெள்ளியும் அவன் திருடி கொண்டு தன் கூடாரத்தில் வைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அல்லது 18 முதல் 26 வசனங்களில் 25ஆம் வசனத்துல ஆகானை கல்லெறிந்து கொன்று விடுகிறார்கள். ஆகோர் பள்ளத்தாக்கில பாவம் செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், பாவம் செய்கிறவன் கல்லெறி உண்ட வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி, நமக்குள்ள பாவம் இருக்குமானால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, நமக்கு தோல்விதான் உண்டாகும். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகினால தீமை உங்களை விட்டு விலக கடவது என்று பைபிள் நமக்கு எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். 4வதாக, நாம் பரிசுத்தம் உள்ள ஜனம். ஆகவே we are royal people. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீங்கள் பரிசுத்த கூட்டம், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தேவனுக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆகவே அருமையான பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறேன் இல்லையா? ஆகவே என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே, அந்த பிழையாம் தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அவர்கள் தனித்து வாழ்கிற ஜனங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44 முதல் 47 நான் பரிசுத்தராகினால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் நடுக்கையில பார்வையில உங்க வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அசுத்தத்திற்கெல்லாம்
நம்மை பரிசுத்தத்திற்காகவே அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறதுனால நம் மேல உலகம் கற்களை எறிகிறது, கற்களை எய்கிறது, சொற்களும் எய்கிறது, நம்ம ஏசி பேசுகிறது, நிந்திக்கிறது. ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில சவுலுக்கு பயந்து ஓடுகிற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அருமையாக ஒரு சிறு கல்லை கொண்டு சத்துருவை மேற்கொண்டதை பார்க்கிறோம், கோலியாத்தை. ஆனா அதே தாவீதுக்கு இப்பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 16 வசனங்களில் 13 வசனங்களில் சிமேயு என்றதான சவுலுடைய வம்சத்தை சேர்ந்தவன் சிமேயு தாவீதை தூசிக்கிறான். இரத்த பிரியனே போ என்று மண்ணா வாரி தூற்றுகிறான், கற்களை வாரி தூற்றுகிறான், தூசிக்கிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஆனா தாவீதோடு கூட இருக்கிற சேவகர்கள் இவனை கொன்று போடட்டுமா, இல்லை கொல்ல வேண்டாம், அவர் ஒன்று செய்ய வேண்டாம், பிதாவாகி தேவன் ஒருவேளை அனுமதித்தால் அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். ஆனா ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வந்தது. அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 23 முதல் ஒரு நாள் வருகிறது. சவுலும் ஜெயித்தான், அப்சலோமும் நாட்களும் ஜெயித்தான். அவருக்கு விரோதமா சத்துருக்கள் எல்லாரும் ஆண்டு மடிந்து போனார்கள். இப்ப வெற்றி பெற்று வீடு திரும்பும் பொழுது சிமேயு வந்து தாவீதினுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களை தூசித்தவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை சொற்களால் அடித்தவர்கள், கற்களால் அடித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு காலம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நம்மை சொற்களால ஏசினவர்கள், சொற்களால திட்டினவர்கள், பின்னாடி முன்னாடி பேசினவர்கள், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பின்னாடி பேசுறவங்க அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் நமக்கு வந்து சரணடைவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், நம்முடைய பாதத்தில் விழுவார்கள் என்பது குறித்து இந்த தாவீதானவர் நமக்கு அருமையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நன்மை செஞ்சா கூட தீமை செய்கிற ஒரு கூட்டம். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நடத்துகிற மோசே ஆரோனும் இவங்களுடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக அன்ற இடத்துல ரெபித்தீமில தண்ணீர் இல்லை, தேவனை நோக்கி கூப்பிடணும், தேவனை நோக்கி ஆராதிக்கணும். அவனால் கற்களை கையில் எடுத்துக்கொண்டு, மோசே நாங்கள் இப்போ உன்னை கொன்று விடுகிறோம், நாங்க எகிப்து தேசத்துல நல்லா இருந்தோம், நல்லா புசித்தோம், கீரை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், கறியை சாப்பிட்டோம். ஆனா அந்த வனாந்தரத்துல ஒண்ணும் இல்லை, நாங்கள் உன்னை கல் எறிந்து கொண்டு போடுறோம், ஏன் எங்களை கூட்டு வந்தீங்க? இன்னைக்கு நிறைய இடங்களில் கூட தலைவர்களுக்கு பாருங்க, பெரிய அடிதான், கல்லடிதான், கண்ணடியும் கல்லடியும், எதில் அடிக்கிறதுன்னு தெரியாது. 100 நன்மை, அதாவது 99 நன்மை செஞ்சிருப்போம், ஒரு தீமை நம் மூலமாக ஏதோ நடந்திருக்கும். பட் அந்த 99 தீமையா மாறிடும், அந்த 1 நன்மை கூட காணாம போயிடும். நம்மையே ஏசுவாங்க, நம்மையே பேசுவாங்க, நம்மையே அடிப்பாங்க, நம்மையே திட்டுவாங்க, நமக்கு விரோதமாகவே செயல்படுவாங்க. நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூட கூடும். அந்த கூட்டத்துக்கு நாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட தாவீதானவர் சில நேரத்துல அந்த யுத்தத்துக்கு போகிறான். போயிட்டு பின்னாடி வரும் பொழுது தங்களுடைய மனைவி, பிள்ளைங்க, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் மோவாப் தேசத்தார். ஆனால் அந்த இடத்துல தன்னோடு கூட இருந்த நண்பர்களும் கல் எடுத்து கொண்டார்கள் தாவீதை கொல்லுவதற்காக. பாருங்க, எவ்வளோ ஒரு நண்பர்களுக்கு கூட நம்ம கல் எடுத்து அடிப்பான். ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட காசு இல்லைன்னா, பதவி இல்லைன்னா, பணம் இல்லைன்னா, உயர்வு இல்லைன்னா, ஏதோ ஒன்று அவனுக்கு நன்மை நடக்கலைன்னா நம்ம கல்லாலவே அடிச்சு கொண்டு போட்டுருவோம். சொல்றாங்க இல்லையா, சொல்லால அடித்த சுந்தரின்னு பாட்டு பாடுறாங்க உலகத்தான் இல்லையா. சொல்லாலே அடிப்பான், கல்லால் அடிக்கிறத விட சொல்லால் அடித்து நம்மளை கொன்றே போடுவான் அந்த உலகம். அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நாம் ஆள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகி தேவன்
தாவீதுக்கு பக்கபலமா இருந்து அந்த தண்டை தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் இழந்ததை இரட்டிப்பாக அவர் திருப்பி கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தர் அற்புதமாக தாவீதுக்கு உதவி செய்தார், மோசேக்கு உதவி செய்தார். கண்மலை திறந்து தண்ணீரை தந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். மோசேயை தப்புவித்தவர், தாவீதை தப்புவித்தவர், நம்மை தப்புவிப்பார். நமக்கு விரோதமாக எழும்புகிற கற்களே கர்த்தராகிய தேவன் படி கற்கலாம், உயர்வு கற்கலாம், அற்புத கற்கலாம். கர்த்தராகிய தேவன் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஐந்தாவதாக, நாம் தேவனுடைய பிள்ளைகள், the children of God. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆகையினாலதான் பிசாசு நமக்கு விரோதமா செயல்படுறான். யோவான் 1:12 அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது வித்தினாலாவது மனுஷனுடைய வித்தினால சித்தத்தினாலாவது தேவனுடைய சித்தத்தினால பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:13 12 அந்த வார்த்தையில வாசிக்கிறோம், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நம்ம இயேசுவோடு இருந்தா பிசாசுக்கு கோபம், அநேகருக்கு கோபம். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்களே என்று சொல்லி. ஒரு ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், ஒரு நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆதியாகமம் 5:22 முதல் 24 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:7 8 வாசிக்கிறோம். நோவா ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 7 11 வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மத்திய எழுதின புஸ்தகம் The Gospel of Matthew chapter 28 verse 20, மத்திய 28:20 வாசிக்கிறோம். அற்புதமாக, இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மார்க் 16:20 கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை செய்தார், நடப்பித்தார். 1 யோவான் 4:4 தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவரா பெரியவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறோம். அவர் உங்களுக்குள்ள உலாவுகிறார், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா. ஏசாயா புஸ்தகம் 57:15 பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்துல கர்த்தராகிய தேவன் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவளோடு கூட இருக்கிறார். ஆறாவதாக, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யூ சூசன் பீப்புள். ஆகதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனால உலகம் நம்மை ஏசுது, உலகம் நம்மை பேசுது, நம்மை நிந்திக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18-19 நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 26-27 வாசிக்கிறோம், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். 15 தேவன் சீசரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், we are chosen people. தேவன் நம்மை அற்புதமா தெரிந்து கொண்டார், அற்புதமாக நம்ம சூஸ் பண்ணார். எபேசியர் 1:13-14 ஆண்டவர் அற்புதமா தெரிந்து கொண்டார். அதே எபேசியர் 1:3-4 உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். 1 யோவான் 3:13 உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அங்க உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்னதாகவே என்னை பகைத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதமாக, உலகம் உங்களை பகைத்தால், உங்களை நண்பர்கள் தான், நீங்க உங்க வீட்டில் சாப்பிட்டவங்க தான், உங்களோடு கூட இருக்கிறவங்க தான், உங்களோடு கூட நண்பர்களா இருக்கிறவங்க தான் உங்க நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, கல்லெறிவாங்க, அவங்கள விரோதமா செயல்படுவாங்க, நமக்கு விரோதமா. ஆனா ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லப்படும். மத்தேயு 5:11-12 வாசிக்கிறோம், என் நாமத்து நிமித்தமாக உங்களை நிந்திப்பார்கள், தூசிப்பார்கள், கல்லெறிவார்கள், எய்வார்கள், ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கு என்று ஆண்டவர் அற்புதமா சொன்னார் இல்லையா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:59 வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:59 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கொல்லுவதற்காக கற்களை எடுத்துக்கொண்ட இந்த உலகங்க. இயேசுவே கல்லால் அடிக்க பார்த்தாங்களா, நம்ம கல்லால் அடிக்க மாட்டாங்க. பட்ட மரத்துக்கே இந்த பாடுகள் ஆனால், பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் ஆனால், பட்ட மரத்துக்கு எந்த பாடுகளோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையானவில்லை, இயேசு கிறிஸ்துவே கல் எறிந்தார்கள், இயேசு கிறிஸ்துவே கல் எடுத்து கொல்ல பார்த்தார்கள். நம்ம கூட கல்லாலும் சொல்லாலும் அடிக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்பதை குறித்து மறந்து விடக் கூடாது.
எனவே தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, 7வதாக அற்புதமாக எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டு நம்ம ஓட வேண்டும். 3 தவளைகள் அப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்ததாம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த 3 தவளைகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த புறாக்கு, அந்த ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்துல அந்த முன்னதாக அத ரொம்ப தூரம் நீங்க விழுந்துருவீங்க. விழுந்துட்டாக்கா, அந்த மேல கூட பாம்பு இருக்கு. ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை என்று சொல்லி எல்லாரும் கத்திக்கொண்டே இருக்கிறாங்களாம். ஒரு 2 தவளை கீழ வந்து விட்டது. தப்பித்துக்கொண்டு. ஒரு தவளை மட்டும் அப்படியாக மேல ஏறி போய் அப்படியே சாதித்தது. ஜெயித்து விட்டது. ஏனென்றால், அப்போதான் பார்த்தாங்களாம் அந்த தவளைக்கு எப்படி இது இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த தவளை காது கேட்காதாம். அந்த புறாக்குக்கு காது கேட்காதாம். அது ஜெயித்தது. இந்த உலகத்துல அப்படிதான். நம்ம திட்டுவான், ஏசுவான், தூசிப்பான், நிந்திப்பான், அவமானப்படுத்துவான், முன்னாடி பின்னாடி பேசுவான், ஏசுவான். ஆனா நம்ம காதுல கேட்டவே கூடாது. சவுல் ராஜாவாவதற்கு முன்னதாக சில பேலியால் மக்கள் இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான். அவர்கள் கேட்டதை அவன் காதுல கேட்காத வண்ணமா போயிட்டான். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முதல் 19 வாசிக்கிறோம். வன் கண்ணு, மேட்டிமையான கண்ணு, மேட்டிமையான கண்ணா. ஆகையினாலதான் கல்லடியா, கண்ணடியா. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாது. கண்ணடினா இந்த மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையினால நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி லுக் டு ஜீசஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு பாவத்தை தள்ளிவிட்டு, பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, உலகத்தை தள்ளிவிட்டு நம்ம விசுவாசத்தை தூக்குறவரை முடிக்கிறவமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திற ஓட்டத்துல பொறுமையாக ஓடக்கடுவோம். நம்முடைய ஓட்டம் பொறுமையாக. காது கேட்காத அந்த தவளை எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததோ, அருமையாக முயலும் அந்த ஆமையும் ஒரு ஓட்டம். அந்த ஆமை ஓடி முடித்தது பொறுமையாக. அந்த முயலானது ஓடி போனது. அது எங்கேயோ காணவில்லை என்று மரத்தடியில் தூங்கிவிட்டது. நாம் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. எனவே பொறுமையாக ஓடிக்கொண்டு பொறுமையாக நம்முடைய ஓட்டத்தில் ஜெயிப்போம். கல்லடியா, கண்ணடியா, கல்லடியா, கண்ணடியா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே கல்லெறிந்த இந்த உலகம் நம்மை கல்லால் அடிப்பார்கள், கல்லால சொல்லால் அடிப்பார்கள். ஏனென்றால் நம்மாண்ட ஏதோ ஒன்று இருக்கு. எது என்றால் நாம் விசேஷித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு, ஆண்டவருடைய கிருபை இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகையினாலதான் உலகம் நம்மை பகைக்கிறது. ஆகையினால நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தாம் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ ஆல். காட்